சுதாகர் வெளியே வந்துருவானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நந்தினி. இதை கேட்ட சுந்தரவல்லி டைரக்டா சுதாகருக்கே கால் பண்ணி, நீங்க கொடுக்குற குடைச்சல்ல அவளை தேடி அவங்க ஓடி வரணும் அந்த குடும்பமே, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அந்நியாரே இதை நீங்க சொல்லவா வேணும், நீங்களே சொல்லலைன்னா கூட அங்கே எப்படி வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்க, கண்டிப்பாக நான் வந்து அவங்கள விட மாட்டேன், டார்ச்சர் பண்ணி தான் அந்த இடத்துக்கு அனுப்புவோம்னு சொல்லிடுறாங்க. ஸோ அருணாச்சலையா ஒரு முடிவு எடுத்துறாரு, நம்ம நந்தினிக்கு மட்டும் இல்லை நந்தினியோட குடும்பத்தை கூட நாம் தான் பாதுகாக்கணும். கரெக்டாக சொன்னாங்க டாடி, என்னை தாண்டி தான் நந்தினியும் சரி நந்தினியோட குடும்பத்தையும் சரி எவனா இருந்தாலும் தொட முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நந்தினியோட ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக நிற்க போறாரு நம்ம சூர்யா. நந்தினி கூட சேர்ந்துட்டு நந்தினி கூட வந்து ஊருக்கும் போயிடுறாரு. இப்போ அந்த சுதாகர் வந்து டைரக்டா, தம்பி நீங்கள் இதில் எதுவும் இன்வால்வ் ஆகாதீங்க, இதில் நீங்கள் இன்வால்வ் ஆனால் உங்கள் அம்மா உங்களவே வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இது அம்மாவா தாய்க்கோளன்றதே எனக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி கிட்ட நம்ம சூர்யா வந்து பேசிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நம்ம நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போயிருங்க சார், இந்த பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம், அப்புறம் மேலும் மேலும் பிரச்சனை வந்து பெருசாகிடும், நீங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு இருப்பேனா, நீ என்னுடைய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு அந்த சுதாகர் கிட்ட இருந்து தினமும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து கிட்டவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து பார்த்துட்டு இருப்பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தவிடு பொடி ஆக்கிடுவாங்க அந்த சுதாகர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வயலில் இருக்காரு, அந்த வயலுக்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி கால் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சொல்லுவாங்களா, பட் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த திருடன் சுதாகர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ இது எல்லாமே வந்து சுந்தரவல்லி அம்மாவோட பிளான் தான். சுந்தரவல்லி அம்மா இந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் நீங்களும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ சுந்தரவல்லி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஒரு குடும்பம், அவளுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து அவங்க எல்லாமே வந்து கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத சுந்தரவல்லி, எத்தனை நாளாக மனசாட்சியோட தான் நீ இருக்க, எதுவும் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ பேசுகிற பேச்சை பார்த்தா உனக்கு மனசாட்சியே கிடையாது போல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலையை திட்டிடுவார். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் 3 முடிச்சு சீரியலில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.